படம் செம்மையா இருந்துச்சு. இது நாகார்ஜுனாவா? அப்புறம் காய்ஸ், நீங்கெல்லாம் என்ன ஏஐ நினைக்கிறீங்க, பட் நான் ரியல் ஹியூமன் காய்ஸ். நான் உங்களோட முன்னோர். ஹலோ நண்பா, இன்னைக்கு உங்களோட 10 நிமிஷத்துக்கான டைம் என்கிட்ட கொடுங்க. இந்த 10 நிமிஷத்துக்குள்ள நம்மளோட பிரெயினை நம்ம டீடாக்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஏன்னா இன்னைக்கு நம்ம ஃபோனை யூஸ் பண்றது ஜங்க் ஃபுட் சாப்பிட்றத விட ரொம்ப டேஞ்சரஸான விஷயமா மாறிடுச்சு. ரேண்டம் ஸ்க்ரோலிங்னால கண்ட விஷயங்கள் நம்மளோட மைண்ட்ல ஏத்திக்கிட்டு கிட்டத்தட்ட பிரெயின் ராட், அதாவது மூளை அழுகி போன நிலைமையில தான் நம்மள பல பேர் இன்னைக்கு இருந்துட்டு இருக்கோம். நீங்க என்னைக்காவது ஒரு நாள் ஒரு சின்ன விஷயத்துல கூட நம்மளால ஃபோக்கஸ் பண்ண முடியலையே, ரொம்ப சீக்கிரமா டிஸ்ட்ராக்ட் ஆகிடுறோமே, நம்ம எதிர்க்க யாரோ ஒருத்தருக்கு சீரியஸா ஏதோ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாலும் அப்படியே கொஞ்ச நேரத்துல ஜோன் அவுட் ஆகி வேற எதையோ யோசிச்சுட்டு இருக்கோமே அப்படின்னு உங்களோட டெய்லி லைஃப்ல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்ப எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா நீங்க இந்த பிரெயின் ராட் கண்டென்ட்டால அஃபெக்ட் ஆயிருக்கீங்கன்னு அர்த்தம். உங்க பிரெயின் ஷார்ப்பா இல்லாம அதோட அட்டென்ஷன் ஸ்பேன் ரொம்ப கம்மியாயிடுச்சுன்னு அர்த்தம். அர்த்தமான யூஸ்ஃபுல்லான விஷயங்களை பார்க்க கஷ்டப்படுறீங்க, ஆனா ஏதோ சம்பந்தமே இல்லாம சுத்தமா லாஜிக்கே இல்லாம இருக்கிற ரேண்டம் ஏஐ வீடியோஸ் எல்லாம் உங்க ஃபீட்ல வரும்போது ஃபுல்லா பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, முக்கியமான வேலை செஞ்சுட்டு இருக்கணும்னு ஃபோக்கஸ் பண்ண ட்ரை பண்ணும்போது கூட சின்னதா உங்க போன்ல வர ரேண்டம் நோட்டிபிகேஷனாலே டிஸ்ட்ராக்ட் ஆகி உங்க ஃபோக்கஸை கம்ப்ளீட்டா போன்ல டைவர்ட் பண்ணி ஒரு அரை மணி நேரம் வேஸ்ட் பண்ணிடுறீங்கன்னா, இல்ல எதுவுமே பண்ண தோண மாட்டேங்குது, ஆனா அப்பப்போ ஒரு மாதிரி பயமா ஃபீலிங் இருக்கு, யோசிச்சா ரொம்ப நெகட்டிவா அப்படி இப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிடுறேன், இல்ல ஒரு விஷயத்துல நான் ஆக்சுவலா சீரியஸா யோசிக்கணும்னு நினைக்கும் போது மூளை வேலை செய்யாத மாதிரி அப்படியே மந்தமா ஃபீல் பண்ணி ஒரு பிரெயின் ஃபாக் மொமெண்ட் எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்கன்னா, இல்ல முன்னாடி மைண்ட்லயே பண்ற சின்ன சின்ன கால்குலேஷன்ஸ்லாம் கூட இப்போ உங்களால பண்ண முடியலன்னா இந்த வீடியோ நீங்க கண்டிப்பா கம்ப்ளீட்டா பார்த்தே ஆகணும். ஏன்னா இன்னைக்கு இந்த வீடியோல இந்த மாதிரி பிரெயின் ராட் கண்டென்ட்டை கன்சியூம் பண்ணி அழுகி போன உங்க பிரெயினை டீடாக்ஸ் பண்ணி வண்டியை ஒரு சர்வீஸ் சென்டருக்கு கொடுத்து சரி பண்ற மாதிரி சரி பண்றதுக்கு என்னென்ன விஷயங்களை பண்ணணும்னு தெரிஞ்சுக்க போறோம். ஆனா உண்மையிலேயே நீங்க உங்க பிரெயின் ராட்டை சீரியஸா போக வைக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, 95% மக்கள் மாதிரி இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்கன்னா, அட்லீஸ்ட் இந்த வீடியோ வச்சு கம்ப்ளீட்டா பார்க்கணும்ன்றத ஒரு சேலஞ்சா எடுத்துக்கோங்க. இதுதான் நீங்க உங்க பிரெயின் ராட்டை கியூர் பண்றதுக்கு எடுக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா இருக்கும். ஏன்னா பல பேருக்கு இன்னைக்கு ஒரு விஷயத்தை பொறுமையா கவனிக்கிறதுக்கு கூட டைம் இல்லாத மாதிரி ஃபீல் பண்றாங்க. ஏன் இந்த வீடியோ ஆல்ரெடி பல பேர் பிளேபேக் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணி தான் பார்த்துட்டு இருப்பீங்க. பட் அந்த மாதிரி ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணி பார்த்தாலும் பல பேர் கம்ப்ளீட்டா பார்க்க மாட்டாங்க. ஸோ உங்க பிரெயினுக்கு கொடுக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ட்ரைனிங் இதுதான். அவசரப்படாம பொறுமையா ஃபுல் ஃபோக்கஸை இந்த வீடியோல கொடுக்க ட்ரை பண்றது. ஏன்னா இந்த சிம்பிளான விஷயத்தை கூட நிறைய பேரால பண்ண முடியாது. பட் இதை நீங்க ஒரு சேலஞ்சா எடுத்துக்கிட்டு பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா வாங்க நம்ம பிரெயினை எப்படி டீடாக்ஸ் பண்றதுன்னு டீடைலா தெரிஞ்சுக்கலாம். நம்பர் 1, த டிஜிட்டல் டயட். உடம்பு சரியா பாத்துக்கணும்னா நம்ம ஒரு பேலன்ஸ் டயட்டை மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம மைண்டை சரியா பாத்துக்கிறதுக்கு யாராவது என்னைக்காவது ஏதாவது ஒரு டயட்டை சொல்லியிருக்காங்களா? ஏன்னா நம்ம மைண்டுக்கும் டயட் தேவைன்றத பல பேர் இன்னி வரைக்கும் ரியலைஸ் பண்ணாம இருக்காங்க. டென்ஷனா இருக்க மாதிரி இருக்கா, ஓவர் திங்க் பண்ற மாதிரி இருக்கா, பிரெயின் ஃபாக் இருக்கிற மாதிரி இருக்கா, இன் ஷார்ட் உங்க மைண்ட் இல்ல பிரெயின்ல ப்ராப்ளம் இருக்க மாதிரி நீங்க ஃபீல் பண்றீங்களா? அதுக்கு தேவையான ரெஸ்ட்டை நீங்க கொடுக்கணும். எப்படி நம்ம மனுஷங்களுக்கும் மிருகங்களுக்கும் உடம்பு சரியில்லாம போச்சுன்னா அந்த அளவுக்கு எதுவுமே சாப்பிடாம வெறும் அரிசி கஞ்சி குடிச்சுக்கிட்டு இல்ல ஏதாவது ஜூஸை குடிச்சுக்கிட்டு மருந்து சாப்பிட்டுக்கிட்டு இல்ல சாப்பிடவே வேணாம்னு நினைப்போமோ, அதே மாதிரி தான் உங்க மைண்டுக்கும் பிரெயினுக்கும் நீங்க ரெஸ்ட் கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு டிஜிட்டல் டயட்டை நீங்க மெயின்டைன் பண்ண ஆரம்பிக்கணும். ஃபாஸ்டிங் இருக்கும்போது எப்படி டைஜஷன் ப்ராசஸ்க்கு ரெஸ்ட் கொடுப்போமோ அதே மாதிரி தான் உங்களோட பிரெயினும் ரெக்கவர் ஆகிறதுக்கு நீங்க ரெஸ்ட் கொடுக்க ஆரம்பிக்கணும். இது ஒன்றும் புது விஷயம் கிடையாது. பல நேரங்கள்ல பல சக்சஸ்ஃபுல் மனுஷங்க அவங்களுக்கு டென்ஷனா கன்ஃபியூஸ்டா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணும்போது எல்லாத்தையும் விட்டுட்டு ஜஸ்ட் சும்மா நடக்க போயிடுவாங்க. இப்படி நடக்கிறது மூலமா அவங்களால நிம்மதியா யோசிச்சு அவங்களுக்கு லைஃப்ல கரண்டா பிரச்சனை கொடுக்குற விஷயங்களுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியும்னு சொல்றாங்க. அதே மாதிரி தான் ஓவர் ஸ்டிமுலேட்டடா இருக்கிற உங்க மைண்டுக்கு நீங்க ரெஸ்ட் கொடுத்து அதிக டோபமீனால ஹைஜாக் ஆகி இருக்கக்கூடிய உங்க பிரெயினுக்கு அந்த டோபமீன் ப்ரொடியூசிங் ஆக்டிவிட்டியை நீங்க கம்மி பண்ணிட்டீங்கன்னா அதோட நேச்சுரல் ஸ்டேட்டுக்கு அதுக்கு திரும்ப போறதுக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கும். சிம்பிளான விஷயங்கள் கூட உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைங்கா இருக்க ஸ்டார்ட் ஆகும். இதனால படம் பார்க்கறது, ரீல் ஸ்க்ரோல் பண்றது, இந்த மாதிரி டிஸ்ட்ராக்டிங்கா ஓவர் ஸ்டிமுலேட்டிங்கா இருக்கிற விஷயங்களை அவாய்ட் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான விஷயங்கள்ல ஃபோக்கஸ் பண்றதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். நான் இந்த விஷயத்தை இப்ப உங்ககிட்ட சொன்னாலும் பிராக்டிகலா இதை ஃபாலோ பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா உங்க ஹையர் எஜுகேஷனுக்கும் சரி ஒர்க்குக்கும் சரி இந்த ஸ்மார்ட் போன் இல்லாம இன்னைக்கு அந்த அளவுக்கு வேலை நடக்கிறது இல்ல. பட் நீங்க பிராக்டிகலா கொஞ்சம் யோசிச்சு பார்த்து நீங்க எந்த டைம்ல அதிகமா இந்த ஸ்மார்ட் போனை யூஸ் பண்ற மாதிரி தெரியுதோ, அதாவது ஒர்க்கை தவிர மற்ற நேரங்கள்ல இதை எப்ப நீங்க என்டர்டைன்மெண்ட்டுக்கும் டைம் வேஸ்ட் பண்ற மாதிரி ஆக்டிவிட்டிஸ்ல யூஸ் பண்றீங்கன்றத புரிஞ்சுக்கிட்டு அந்த நேரத்துல அதுக்கு பதிலா ஏதோ வாக்கிங் போயிட்டு வர்றதோ இல்ல ஏதாவது நான் ஃபிக்ஷன் புக்கை படிக்கிறதோன்னு லெஸ் டோபமின் ப்ரொடியூசிங் ஆக்டிவிட்டியை ட்ரை பண்ணி பாருங்க. டெய்லி ஒரு ஸ்பெசிபிக் டைமுக்கு இந்த டோபமின் ஃபாஸ்ட் இருக்க பழகிக்கோங்க. அது எந்த அளவுக்கு மென்டல் கிளாரிட்டியை உங்களுக்கு கொடுக்குதுன்றத கொஞ்ச நாட்களுக்கு அப்புறமா நீங்களே நோட்டீஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. நம்பர் 2, எலிமினேட் த சோர்ஸ்.
இந்த சோஷியல் மீடியாவோட அல்காரிதம்ஸ்லாம் எப்படி ஒர்க் ஆகும் தெரியுமா? நீங்க எந்த விஷயங்களை பாக்குறீங்களோ அந்த விஷயத்துக்கு ரெலவெண்டா இருக்கிற விஷயங்கள் தான் உங்களுக்கு அதிகமா காட்டும். சம்டைம்ஸ் ஏதோ ஃபன்னியான விஷயத்தையோ இல்ல ஒரு நெகட்டிவான விஷயத்தையோ இல்ல உங்களுக்கு ஏதாவது ரிலேட்டபிளா இருக்கிற விஷயத்தையோ நீங்க லைக் பண்ணிட்டீங்க, இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காவது ஷேர் பண்ணீங்க, இல்ல ரொம்ப நேரமா ஒரு 2-3 தடவை அதே வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு பிடிச்சதோ பிடிக்கலையோ, உங்களை கோவப்படுத்திட்டாலோ இல்ல ஏதாவது ஒரு நெகட்டிவ் எமோஷனை உங்களுக்குள்ள கொண்டு வந்துட்டாலோ இந்த போஸ்ட் இல்ல கண்டென்ட் மூலமா நிறைய நேரத்துக்கு நம்ம பிளாட்ஃபார்ம்ல ஆடியன்ஸ் இருக்காங்கன்னு சொல்லி அதை பயங்கரமா புஷ் பண்ண ஆரம்பிக்கும். இந்த பிளாட்ஃபார்ம்ஸோட அல்காரிதம்ஸே இப்படி டிசைன் செய்யப்பட்டிருக்கிறதுனால ரேண்டமா ஒரு சில நெகட்டிவ் இன்டராக்ஷன்ஸ் அந்த பிளாட்ஃபார்ம்ல நீங்க பண்ணிட்டீங்கன்னா உங்க அல்காரிதம் அதுக்கு தகுந்த மாதிரி மாறி அதையே திரும்ப திரும்ப உங்களுக்கு ஃபீட் பண்ணிட்டு இருக்கும். ஒரு மாதிரி ஒரு நெகட்டிவ் சைக்கிள்ல நீங்க மாட்டிப்பீங்க. இவங்களை நான் ஃபாலோவே பண்ணலையே, இவங்களோட கண்டென்ட் எனக்கு பிடிக்கவே இல்லையே, அப்புறம் ஏன் திரும்ப திரும்ப என் ஃபீட்ல வந்துகிட்டே இருக்காங்கன்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கு இந்த ரீசன்ஸ் தான் காரணமா இருக்கும். எந்த அளவுக்கு ஷாக்கிங்கா கிறுக்குத்தனமா கோமாளித்தனமா அந்த கண்டென்ட் இருக்கோ, இல்ல எந்த அளவுக்கு உங்களை கோவப்படுத்துதோ சேட் ஆக்குதோ, இல்ல இந்த 7 டெட்லி சின்ஸ் சொல்லப்படுற பிரைடு, கிரீடு, லஸ்ட், என்வி, கிளட்டனி, ராத் அண்ட் ஸ்லாத்னு இதுல ஏதாவது ஒரு சின்ல ஓவர் இன்டெலிஜ் ஆகிற மாதிரி அந்த கண்டென்ட் எந்த அளவுக்கு ரெலவெண்டா இருக்கோ அந்த அளவுக்கு இந்த பிளாட்ஃபார்ம்ஸோட அல்காரிதம்ஸ் அதை அதிகமா புஷ் பண்ணும். இதனாலதான் அந்த மாதிரி கண்டென்ட்ஸ் உங்களோட ஃபீட்ல அதிகமா வருது. நீங்களும் அதோட கன்சியூமரா மாறிக்கிட்டு உங்களை அறியாமலே இந்த பிரெயின் ராட் சைக்கிள்ல மாட்டிக்கிறீங்க. இதனால இதுல இருந்து நீங்க வெளியே வரணும்னு நினைக்கிறீங்கன்னா, உங்க அல்காரிதம் ஃபீட் எல்லாமே மெஸ்அப் ஆன மாதிரி ஃபீல் பண்றீங்கன்னா இன்ஸ்டாகிராமை குவிட் பண்ணிடுங்க. யூடியூப் மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ்ல ஒரு புது அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி நல்ல கண்டென்ட்டை மட்டும் உங்களுக்கு ஃபீட் பண்ற மாதிரி அந்த அல்காரிதமை ட்ரெயின் பண்ண ஆரம்பிங்க. யூடியூபோட சர்ச் டேப்ல நல்ல நல்ல சேனல்ஸோட பேரை தேட ஆரம்பிங்க. ஏன்னா இந்த டோட்டல் எலிமினேஷன் அண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் தான் பிராக்டிக்கலா உங்களை பிரெயின் ராட் கண்டென்ட்ல இருந்து வெளியே வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஒரு நல்ல பீஸ் ஆஃப் கண்டென்ட்டை கன்சியூம் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா அது ஆக்சுவலா உங்களை யோசிக்க வைக்கும். இதனால நேச்சுரலாவே ஓவர் கன்சம்ஷன் அண்ட் ஓவர் ஸ்டிமுலேஷனையும் அவாய்ட் பண்ண ஹெல்ப் பண்ணும். நம்பர் 3, ஸ்டார்ட் ட்ரைனிங் யுவர் மைண்ட். உங்களை பத்தி நீங்களே இந்த விஷயத்தை கவனிச்சு பார்த்துருக்கீங்களான்னு தெரியல, ஆனா என்னைக்காவது நீங்க உங்களோட அட்டென்ஷன் ஸ்பேனை மெஷர் பண்ணி பார்த்துருக்கீங்களா? அதாவது ஒரு விஷயத்துல ஃபோக்கஸ் பண்ணலான்னு முடிவு எடுத்திருக்கீங்க, ஆனா நீங்க நினைச்ச மாதிரி அந்த ஒரு விஷயத்த மட்டும்தான் பண்றீங்களா, இல்ல ரொம்ப சீக்கிரமாவே டிஸ்ட்ராக்ட் ஆகி வேற ஏதோ பண்ணிட்டு இருக்கீங்களான்னு என்னைக்காவது அப்சர்வ் பண்ணி பார்த்துருக்கீங்களா? ஒரு சாப்டர் படிக்கலான்னு புக்கை திறந்து உட்காருவீங்க, ஆனா கொஞ்ச நேரத்துல நகத்தை பார்த்துக்கிட்டு வேற ஏதோ யோசிச்சுட்டு இருப்பீங்க. நம்ம ஃப்ரெண்டு படிக்கிறானா இல்ல எவ்வளவு படிச்சு முடிச்சிட்டான்னு கேட்போன்னு அவனுக்கு மெசேஜ் பண்ண ஆரம்பிப்பீங்க. திடீர்னு குக்கு குக்கூலி பவர் ஹவுஸ்ன்னு அப்ப இருக்க ஏதோ ஒரு ட்ரெண்டிங் சாங்க மைண்டுக்குள்ள ஓட்ட ஆரம்பிச்சிருவீங்க. ஒரு பேராகிராஃப் கூட படிச்சிருக்க மாட்டீங்க, ஆனா ஃபியூச்சர்ல இப்படி நடக்க போகுது அப்படி நடக்க போகுதுன்னு ஏதோ ஒரு கனவு உலகத்துக்கு போயிடுவீங்க. இது எல்லாமே ஓவர் திங்கிங் மோடுக்கு போகாம பாசிட்டிவா இமேஜின் பண்ணீங்கன்னா அது ஓரளவுக்கு நல்ல விஷயம் தான். ஆனா அதை கூட நீங்க ஒரு வேலை செய்யணும்னு நினைக்கும் போது பண்றீங்க பாருங்க, எடுத்த வேலையை முடிக்காம டிஸ்ட்ராக்ட் ஆகிறீங்க பாருங்க, அது எந்த அளவுக்கு சீக்கிரமா நடக்குதோ அந்த அளவுக்கு உங்களோட அட்டென்ஷன் ஸ்பேன் கம்மியா இருக்குன்னு புரிஞ்சுக்கோங்க. மேபி இதை நீங்க கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரே விஷயத்துல நீங்க ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ணணும்னு ட்ரை பண்றப்ப ஒரு ஸ்டாப் வாட்சை ஆன் பண்ணிக்கிட்டு எவ்வளவு நேரம் உங்களோட அட்டென்ஷன் ஸ்பேன் இருக்குன்னு நீங்க மெஷர் பண்ணி பார்க்கலாம். எப்ப நீங்க டிஸ்ட்ராக்ட் ஆகுறீங்களோ அப்ப நீங்க ஸ்டாப் வாட்சை ஸ்டாப் பண்ணிக்கிட்டீங்கன்னா எவ்வளவு நேரம் ஒரே விஷயத்துல இப்போதைக்கு நீங்க ஃபோக்கஸ் பண்றீங்கன்றத நீங்க தெளிவா புரிஞ்சுக்கலாம். இந்த டைமிங் எந்த அளவுக்கு கம்மியா இருக்கோ அந்த அளவுக்கு நீங்க ஃபோக்கஸ் பண்ண கஷ்டப்படுறீங்கன்னு அர்த்தம். இந்த மாதிரி உங்க அட்டென்ஷன் ஸ்பேன் கம்மியா இருக்கிறதுக்கு உங்க என்வாயர்மெண்ட் தான் காரணமா இருக்குன்னா போன்ல வர நோட்டிபிகேஷன், மெஸ்ஸியா குப்பை மாதிரி இருக்க ஒர்க் பிளேஸ், டிவி சவுண்டுன்னு இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்னு எதெல்லாம் உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ற மாதிரி இருக்கோ அது எல்லாத்தையும் எலிமினேட் பண்ண பாருங்க. நீங்க உங்களோட ஃபோக்கஸ்டான ஸ்டடி இல்ல ஒர்க் செஷனை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு கிளட்டர் ஃப்ரீ என்வாயர்மெண்ட்டை உங்களுக்கு ஏற்படுத்தி வச்சிருக்க ப்ரிஃபர் பண்ணுங்க. இப்படி ஒரு என்வாயர்மெண்ட்டை நீங்க கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா திரும்ப இந்த ஸ்டாப் வாட்சை ஆன் பண்ணி ஒரு 25 மினிட்ஸ் டிஸ்ட்ராக்டே ஆகாம ஒர்க் பண்ற மாதிரி இல்ல படிக்கிற மாதிரி ஒரு பொமோடோரோ செஷனை கிரியேட் பண்ணுங்க. 25 மினிட்ஸ் ஆனதுக்கு அப்புறம் ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கிட்டு மறுபடியும் இன்னொரு 25 மினிட்ஸ் செஷனை ஃபோக்கஸ்டா ஸ்பெண்ட் பண்ண பாருங்க. இந்த மாதிரி ஒரு 25 மினிட்ஸ்க்கு எந்த அளவுக்கு உங்களால ஃபோக்கஸ்டா ஒர்க் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சீக்கிரமாவும் எஃபெக்டிவாவும் உங்க வேலை முடியும். 1-2 சிம்பிளான டாஸ்க்ஸ் பண்றதுக்கு நாள் ஃபுல்லா டிஸ்ட்ராக்டடா டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இல்லாம இந்த பொமோடோரோ செஷன்ஸ்லயே ரொம்ப சீக்கிரமாவும் ஃபோக்கஸ்டாவும் உங்க வேலையை முடிச்சிட்டு குவாலிட்டி அவுட்புட்டோட இன்னும் நிறைய ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ற அளவுக்கு உங்க டைமை நீங்க ஃப்ரீ பண்ணிக்க முடியும். காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு பர்சனா இல்லாம லைஃப்ல உங்களுக்கு இருக்கிற மத்த இன்ட்ரெஸ்ட்ஸையும் எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கும் உங்க ஹெல்த்தை நல்லா மெயின்டைன் பண்றதுக்கு டெடிகேட்டடா டைமையும் ஒதுக்க முடியும். ஸோ ஆரம்ப கட்டத்துல உங்களால கொஞ்சம் டைமுக்கு தான் இந்த டீப் ஒர்க் செஷன்ஸை பண்ண முடியுது, 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்கு தான் பண்ண முடியுதுன்னா பரவாயில்ல, அதை திரும்ப திரும்ப ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. உங்க மசில்ஸை ட்ரெயின் பண்ற மாதிரி உங்க பிரெயினையும் அதிக நேரத்துக்கு ஃபோக்கஸ் பண்ற மாதிரி ட்ரெயின் பண்ண ஆரம்பிங்க. அப்ப கொஞ்சம் கொஞ்சமா நீங்க எக்ஸசைஸ் பண்ற மாதிரி ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய மசில் பில்ட் ஆகிட்டே இருக்கும். நீங்க தொடர்ந்து கண்டினியூஸா ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்க டைம் லிமிட்டும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். நம்பர் 4, ஃபார்ம் அ ரொட்டீன் ஆர் ரிச்சுவல்.
உங்க வாழ்க்கையில நீங்க ஏதாவது ஒரு டைம் பீரியட்லயாச்சு கம்ப்ளீட்டா ஜாம் பேக்டா இருந்திருப்பீங்க. அதாவது பர்சனலா நான் ஸ்கூல் அண்ட் காலேஜ் டேஸ்ல ஹையர் எஜுகேஷன் பண்ணும்போது என்னோட வாழ்க்கையிலே மோஸ்ட் ப்ரொடக்டிவா இருந்த மாதிரி ஃபீல் பண்றது எனக்கு ரொம்ப நல்லாவே ஞாபகம் இருக்கு. ஏன்னா அந்த இன்டென்சிவான ஸ்டடி ப்ரிப்பரேஷன் ரொட்டீன்ல காலையில எழுந்ததுல இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் ஏதாவது ஒரு விஷயம் இருந்துகிட்டே இருக்கும். ஃப்ரீயாவே இருக்கிற மாதிரி இருக்காது. காலையில 5 o'clock எந்திரிச்சா ஸ்கூல்ல இருக்க எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்றதும், ஸ்கூல்ல முடிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறமா ஈவினிங்லயும் டியூஷன்ல அகாடமில எக்ஸாம்ஸ் எழுதுறது, ஸ்கூல்ல ஒரு சாப்டர் நடத்திட்டு இருப்பாங்க, டெஸ்ட் வச்சிட்டு இருப்பாங்க, டியூஷன்ல ஒரு சாப்டர் நடத்தி டெஸ்ட் வச்சிட்டு இருப்பாங்க. ஒரே சப்ஜெக்ட்ல தனித்தனி சாப்டர்ஸ் அட் அ டைம்ல சேர்த்து படிக்கிறதுன்னு ஸ்டடி செஷன்ஸே பயங்கர இன்டென்சிவா இருக்கும். ஸ்கூல் முடிச்சு வீட்டுக்கு வரப்போ ஏதோ நடுவுல 1 hour சாப்பிட்றதுக்கும் டிவி பார்க்கறதுக்கும் டைம் கிடைக்கிறதும், அதே மாதிரி நைட்டு ஒரு 1 hour டின்னர் சாப்பிடும்போது ரெஸ்ட் எடுத்து ரிலாக்ஸ் பண்றதுக்கும் தான் பர்சனலா டைமே இருந்திருக்கும். அவ்வளோ இன்டென்சிவான ப்ரிப்பரேஷன்ல 10 மணிக்கு அடிச்சு போட்ட மாதிரி தூக்கமும் வரும். காலையில 5 to 5:30 அடுத்த வேலையை பார்க்க ஆட்டோமேட்டிக்கா முழிப்பும் வந்துடும். ஸோ சம்டைம்ஸ் இந்த மாதிரி நீங்க உங்களே ஜாம் பேக்டா இந்த டைம்க்கு இதை பண்ணுவேன், இந்த டைம்க்கு அதை பண்ணுவேன்னு உங்க ஷெடியூல ஹவுஸ்ஃபுல்லா வச்சுக்கிட்டு அடுத்தடுத்த க்ளோஸ் டெட்லைன்ஸ்ல ஏதோ ஒன்று முடிச்சுக்கிட்டே இருக்கணும், அதோட டெட்லைன் சீக்கிரம் வருது அப்படிங்கிற மாதிரி உங்க டெட்லைன்ஸை ஷார்ட்டா மாத்திக்கிட்டீங்கன்னா உங்க பிரெயின் வந்து மேக்ஸிமம் நமக்கு இவ்வளோ டைம் தான் இருக்கு, அதை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காத, இதுக்குள்ள இதை முடிச்சே ஆகணும்னு மொத்த ஃபோக்கஸை ஒரே விஷயத்துல வைக்கிற ப்ராசஸை உங்களுக்கு ரொம்ப ஈஸியா மாத்திடும். ஒரு ஃபார்முலா 1 ரேஸ் கார் டிரைவர் எப்படி அவரோட டிரைவிங்ல ஃபோக்கஸ் பண்ணுவாரோ அதே மாதிரி உங்க நாளை ஜாம் பேக்டா பிஸியாவே வச்சிருந்தீங்கன்னா எல்லா விஷயங்களையும் நீங்க ஃபோக்கஸ்டாவும் ஃபாஸ்டாவும் முடிக்க ஹெல்ப் பண்ணும். உங்களுக்குன்னு ஒரு ரிச்சுவல் அண்ட் ரொட்டீனை கிரியேட் பண்றதுக்கும் அது ஹெல்ப் பண்ணும். ஏன்னா ஒரு நாள் ஃபுல்லா எடுத்து பாத்தீங்கன்னா அதுல 2 மணி நேரம் இங்க இருப்பேன், 2 மணி நேரம் அங்க இருப்பேன், 8 மணி நேரம் ஒர்க் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி இதுக்கு அடுத்தது அது, அதுக்கு அடுத்தது இதுன்னு உங்க நாளை ஒரு மாதிரி ஜாம் பேக்டா கொண்டு போனீங்கன்னா ஜஸ்ட் பிரெயின் ராட் கண்டென்ட்டை கன்சியூம் பண்றதுல டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இல்லாம ஆக்டிவான ப்ரொடக்டிவான லைஃப் ஸ்டைலை உங்களுக்கு உருவாக்கிக்க முடியும். ரொம்ப ஷார்ட் டைம் பீரியட்லயே பிரெயின் ராட்ல இருந்து மந்தமா இருக்கிற மாதிரி ஃபீலிங்ல இருந்து வெளியே வந்து நீங்க முடிக்கணும்னு நினைக்கிற எல்லா விஷயத்தையும் சீக்கிரமா பண்ண முடியும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோட ஷேர் பண்ணுங்க. சேனல்ல இருக்க மற்ற ஃபோக்கஸ் ரிலேட்டட் வீடியோஸை இங்க கிளிக் பண்ணி பாருங்க. சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எங்களை வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் அண்ட் டெலிகிராம்லயும் ஃபாலோ பண்ணுங்க. கடைசியா தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.